சரி, நாங்கள் பார்ப்போம். வரட்டும். 51வது கேள்வி பாருங்க. பேரீடு தரப்பட்டிருக்கு. இந்த பேரிட்டு இந்த பிரச்சனையை நீங்க எதுக்கு பேர் எழுதுவோம்? COCl2 NH3 COCl2 NH3 முதல் இதே மாதிரி ஒரு பேர் எழுதி இருக்கிறோம், புரோமைடு. இதுல Cl இருக்கு, அதாவது சிக்கல் கற்றேன் எளிய அந்நியன் பேர். பேரிட்டை சரியாக குறிப்பதுன்னு சொல்லியிருக்கு. ஒரு பேரிடும் சரியா எழுதப்படல, அதான் பிரச்சனை. நாங்கள் எழுதி கொள்வோம். ஏன் 5 விடையை பார்த்து கொண்டிருக்கோம், நாங்கள் எழுதுவோம். இதுல 2 வகையான இணை இருக்கு, ஒன்று குளோரிடோ, மற்றது அமைன். ஆகவே முதல்ல அமைன் இணை எழுதப்பட வேண்டும். அதுல 4 இருக்கிறதால டெட்ரா இணையின் பேர் அமைன். டெட்ரா அமைன். அடுத்த இணை குளோரிடோ, அதுல 2 இருக்கிறதால டை குளோரிடோ. டெட்ரா அமைன் டை குளோரிடோ. இது சிக்கல் கட்டீன். ஆகவே ஆங்கில பெயரை பயன்படுத்திக் கொள்ளலாம், கோபால்ட். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் ஒன்றும் வலுவளவு மாற்றி எழுதப்படல. அப்ப இதுல 1 இருக்கு, அப்ப இதுல ஒரு பிளஸ் இருக்க வரும், இது மைனஸ். இங்க பிளஸ் வரணும் சொன்னால் இதுல 2 மைனஸ் இருக்கு, இதுல அப்ப 3 இருக்கும். அப்ப கோபால்ட்டின் ஒட்சியேட் +3 ஆக இருக்கும். சிக்கல் கட்டியன்ற பேரிடு முடிஞ்சு. கட்டியன்ற பேருக்கும் அந்நியன்ற பேருக்கும் இடையில சிறு இடைவெளி விடப்பட வேண்டும். இங்க எளிய அந்நியன் இருக்கிறதால அதை நாங்கள் குளோரைட் என்று எழுதி கொள்வோம். Cl- என்ற பேர் ஐட் என்ற விகுதி சொல்லோட முடியும். ஆகவே குளோரைட். இந்த விட எல்லாம் பிரச்சனையா இருக்கு, எல்லா இடத்துலயுமே சிக்கலாக இருக்கு. ஆகவே நான் ஓப்பனா கொடுத்திருக்கிறேன், நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்க. பேரிடு எழுதுற விதியை பயன்படுத்தி பேர் எழுதி கொண்டீங்கன்னா சரி. சரிதான். உங்களுக்கு பிரிண்ட் மிஸ்டேக்ல தவறு. அடுத்த பாருங்க, ஒரு உலோக கட்டியன் மாத்திரம் தாழ்த்தப்படும் என கருதி செப்பு சல்வேட் AgNO3 Cr2SO4 ஆகிய ஒவ்வொன்றினதும் சமசரிவுகளை நீர்க்கரசலினூடாக ஒரே அளவு மின்னோட்டம் ஒரே அளவு நேரத்தில் செலுத்தப்படுமாக Cu Ag Cr ஆகியவற்றின் உலோக நூல்களுக்கு இடையிலான விகிதம் என்று கேட்டிருக்கு. இந்த கேள்வி ஒரு மின்ரசாயனத்தோட தொடர்புடைய கேள்வியாக இருந்தாலும் சாதாரணமாக இதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். எங்கள்கிட்ட 3 நீர்க்கரசல்கள் இருக்கு. ஒன்று CuSO4 இருக்குது, மற்றது AgNO3 இருக்குது, மற்றது Cr2SO4 இருக்கு. 3 நீர்க்கரசல்கள் தரப்பட்டிருக்கு. செப்பு சல்பேட், வெள்ளி நைட்ரேட், குரோமியம் சல்பேட். அப்ப இதுல Ag+ Cu2+ இந்த தாழ்த்தலால Cu Ag+ தாழ்த்தப்பட்டால் Ag. அதே மாதிரி Cr3+ தாழ்த்தப்பட்டால் Cr உலோகம். இது மின்வகுப்பாலதான் இது சாத்தியப்படும். அல்லது வேற தாக்குத்திறன் பொருத்தமான தாக்கிகளை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் தாழ்த்தலாம். என்ன இங்க சொல்லப்பட்டிருக்கின்றால், இந்த கரைசல்களுக்கு கூடாக ஒரே அளவு மின்னோட்டம் செலுத்தப்படுகிறார். அதாவது தாழ்த்துவதற்காக பயன்படுத்தப்படுகிற எலக்ட்ரான் எல்லாருக்கும் ஒரே அளவாக இருக்கு. அப்படி இருக்கைகளை இங்க எத்தனை மூல் உருவாகும் அப்படின்னு கேட்டிருக்க. மூல்களுக்கு இடையிலான விகிதம் என்னன்னு கேட்டிருக்க. இப்ப சாதாரணமாக பாருங்க, Ag+ தாழ்த்துவதற்கு 1 மூல் எலக்ட்ரான் போதுமானது. அப்ப Cr3+ தாழ்த்துவதற்கு 3 மூல் எலக்ட்ரான் தேவை. Cu2+ தாழ்த்துவதற்கு 2 மூல் எலக்ட்ரான் தேவை. சரியா? இப்ப நாங்கள்
எல்லாருக்கும் ஒரே அளவு மின்கணியத்தை செலுத்துறோம். ஒரே அளவு மின்கணியத்தை செலுத்துறோம். எல்லாருக்கும் ஒரே அளவு மின்கணியத்தை செலுத்த போறோம். அப்படி என்றால் எல்லாருக்கும் 3 மூல் இலத்திரனை சேர்ப்போம் என்று வச்சுக் கொள்வோமே. 3 மூல் இலத்திரனை சேர்ப்போம் என்று சொல்லி, சரி, அப்ப 3 மூல் இலத்திரனை கொடுத்தால் Cr3+ இந்த ஒரு மூல் முற்றாக தாழ்த்தப்படும். சொல்றேன், Cr3+ முற்றாக தாழ்த்தப்படுவதற்கு 3 மூல் இலத்திரன் வேணும். அப்ப 3 மூல் இலத்திரனை கொடுப்பாங்க. கொடுத்தா ஒரு மூல் Cr3+ தாழ்த்தப்பட்டு ஒரு மூல் குரோமியம் உருவாகும். அதே 3 மூல Ag+ கொடுத்தால் ஒரு மூல் இலத்திரன் ஒரு மூல் Ag+ தாழ்த்தும். 3 மூல் இலத்திரனும் 3 மூல் Ag+ தாழ்த்த இங்க 3 மூல் Ag உருவாகும். இதை நீங்க கொஞ்சம் விளங்க முயற்சி செய்யும். ஒரு மூல் Ag+ தாழ்த்துவதற்கு ஒரு மூல் இலத்திரன் போதுமானது. ஆனா நாங்கள் என்ன செய்யறோம், 3 மூல் இலத்திரனை இவருக்கும் கொடுக்கிறோம். ஆகவே 3 மடங்கு Ag வந்து தாழ்த்தப்பட்டு உருவாகும். சரி, 3 மடங்கு Ag தாழ்த்தப்பட்டு உருவாகும். இவருக்கும் 3 மூல் கொடுக்கிறோம். எல்லாருக்கும் ஒரே அளவு மின்னோட்டம் தானே வழங்கப்படுதுன்னு சொல்லப்படுது. 3 மூல் கொடுக்கிறோம். அப்ப இங்க எவ்வளவு Cu2+ தாழ்த்தப்படும்? வீசமான வீதம் மூழ்வதுக்கு சமம். வீசமான வீதம் மூழ்வதுக்கு சமம். அதாவது 3/2 மூல் Cu2+ தாழ்த்தப்பட்டு 3/2 மூல் Cu உருவாகும். எல்லாருக்கும் ஒரே அளவு மின்கணியத்தை செலுத்தக்குள்ள எவ்வளவு உள்வடை சரிதான். இப்போ ஒரு மூல் Cu2+ உள்வடிவாக்குவதற்கு 2 மூல் இலத்திரன் போடும். நாங்கள் 3 மூல் இலத்திரன் கொடுத்திருக்கோம் என்றால் இன்னொரு அரை மூல் Cu2+ உள்வடிவாகும். ஆகவே 1.5 மூல் Cu உள்வடிவாகும். இது ஒரு மின் ரசாயனத்தோட சாதாரணமாக சம்பந்தப்பட்டது. ஆனாலும் நாங்கள் கால்குலேஷன் அறிவை பயன்படுத்தி எடுக்கலாம். எல்லாருக்கும் ஒரே அளவு இலத்திரனை கொடுக்கலாம். வீசமான வித மூல்யத்துக்கு சமம். இங்க 3 மூல் இலத்திரனை கொடுத்தா இங்க ஒரு மூல் தாக்கும். இங்க 3 மூலை கொடுத்தா இங்க 3 மூல் தாக்கும். இதுல 3 மூலை கொடுத்தால் 1.5 தாக்கும். அப்ப இந்த ஒரே அளவு மின்கணியத்தை செலுத்தும் போது உருவாகிற Cu2+ இந்த மூல் 1.5, Ag இந்த மூல் 3 மூல், குரோமியத்தின் மூல் 1 மூல். என்ன கேட்டிருக்கிறோம்? மூல்களுக்கு இடையிலான விகித முறையை என்று கேட்டிருக்கிறோம். மூல்களுக்கு இடையிலான விகித முறை என்று சொன்னால் இது 1.5, Cuவுக்கு 1.5, Agக்கு 3, குரோமியத்துக்கு 1. இது எளிய விகிதம் இல்லதானே. ஒட்டுமொத்த சமன்பாட்டை நாங்கள் 2ஆல பெருக்கிறோம் சொன்னால் 3க்கு 6க்கு 2 என்பது விடையாக அமையும். 3க்கு 6க்கு 2 என்பது இங்க பொருத்தமான விடையாக அமையும். அது நீங்கள் வீசமான தொடர்பாலேயே விளங்கிக் கொள்ளலாம். என்ற ஒவ்வொரு அயன்களையும் தாழ்த்துவதற்கு தேவையான இலத்திரண்ட மூல எண்ணிக்கை வேறு. நீங்கள் சம அளவு மின்னோட்டத்தை கொடுத்தாலும் சம அளவு மூல் வடிவாக ஐம்பத்தி 3வது ABC ஆகியன ஆவர்த்தன அட்டவணை 4ஆம் ஆவர்த்தனத்துக்குரிய 3 மூலகங்களா. 4ஆம் ஆவர்த்தனத்திற்குரிய 3 மூலகங்கள் இவை மூன்றும் ஒவ்வொரு சோடியற்ற இலத்திரனை கொண்டுள்ளன என்று சொல்லி 3க்கும் ஒவ்வொரு சோடியற்ற இலத்திரங்களை கொண்டிருக்க. இச்சோடியற்ற இலத்திரன்களின் திசைவில் சக்தி சொட்டங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டன எனின் ABC ஆக இருப்பதற்கு பொருத்தமான மூலகங்கள் சொல்லி. சரிதான். இப்ப
நான்காம் ஆவர்த்தனத்துல வரக்கூடிய மூலகங்கள் பொட்டாசியம் தொடக்கம் கால்சியம் ஸ்கண்டியம் அப்படியே 10 மூலகங்கள் வரும். அப்ப டைட்டேனியம், வனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், இரும்பு, கோபம், நிக்கல், செப்பு. அங்கால நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அலுமினியத்துக்கு கீழே வர கெலியம் வரும், சிலிக்கனுக்கு கீழே வர ஜெர்மானியம் வரும், அங்கால பொஸ்பரஸுக்கு கீழே வர ஆசிடிக் வரும், அந்த கீழே வர செலேனியம் வரும், குளோரினுக்கு கீழே வர புரோமின் வரும். இவ்வளவு 4ஆம் ஆவர்த்தனத்தில் உள்ள மூலகங்கள். 4ஆம் ஆவர்த்தனத்தில் உள்ள மூலகங்கள். உலோக கட்டியங்கள் மாத்திரம் ஏபிசி ஆவர்த்தனம் 4ஆம் ஆவர்த்தனுக்கு 3 மூலகங்கள். அப்ப இங்க இருந்து அங்க வரைக்கும் கருத்துல உள்ள வண்டி வேணும். ஏன் டி தோப்பு மூலம் உண்டோ, பி தோப்பு மூலம் உண்டோ, எஸ் தோப்பு மூலம் உண்டோ வரையறுக்கல, ஆவர்த்தனம் மட்டும் வரையறுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த 18 மூலகங்களையும் நாங்கள் கருத்துல கொள்ள வேண்டும். இவை 3ம் ஒவ்வொரு சோடியற்ற இலத்திரனை கொண்டுள்ளன என்று சொல்லியிருக்கு. கல்சியத்துல சோடியற்ற இலத்திரனே இல்லை, சரிதானே? ஏன் 4s2 என்று சொல்லப்படும் இந்த இலத்திரன் அமைப்பு இருக்கு. ஸ்கண்டியத்துல இருக்கு 4s2 3d1. கல்சியத்துல இல்ல, ஆனா ஸ்கண்டியத்துல இருக்கு 4s2 3d1. ஒரு சோடியற்ற இலத்திரன் இருக்கு. டைட்டானியம், வனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், இரும்பு, கோபால்ட், நிக்கல் வரைக்கும் ஒரு சோடியற்ற இலத்திரன் இல்லை, ஒன்றுக்கும் மேற்பட்ட சோடியற்ற இலத்திரன்கள் இருக்கு. அவ அடுத்து ஒரு சோடியற்ற இலத்திரனை கொண்டு வர போற ஆள் வந்து செப்பு 4s1 3d10. அப்ப 3s2 3p6. அங்கால சோடியற்ற இலத்திரன் வர போறது யாருக்குன்னு சொன்னால் ஒரு சோடியற்ற இலத்திரன் புரோமினுக்கு தான் வரும். புரோமினுக்கு ஒரு சோடியற்ற இலத்திரன் வரும் 4s2 4p500. சரி, அப்ப இலத்திரன் நிலையம் நீங்க எல்லாருக்கும் எழுதினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உள்ளாங்க பொட்டாசியத்திலே ஒரு சோடியற்ற இலத்திரன் இருக்கு 4s1. 4s1 ஒரு இலத்திரன். சோடியற்ற ஒரு இலத்திரனை கொண்ட ஆக்கள் இவ்வளவு பேருக்கு, ஒன்று பொட்டாசியம், மற்றது ஸ்கண்டியம், மற்றது செப்பு, மற்றது புரோமின். இந்த 4 பேர் தான் இதுக்கு சாத்தியப்பாடுடைய ஆக்கள். அப்ப ஏபிசி ஆகியன ஆவர்த்தன அட்டவணை 4ஆம் ஆவர்த்தனத்துக்கு 3 மூலகங்களாகும். இவை 3ம் ஒவ்வொரு சோடியற்ற இலத்திரனை கொண்டுள்ளன. ஒவ்வொரு சோடியற்ற இலத்திரன், இச்சோடியற்ற இலத்திரன்களின் திசைவில் சக்தி சொட்டன்கள் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டன எனின் ஏபிசி ஆக இருப்பதற்கு பொருத்தமான மூலகங்கள். முதலாவது விடை பொட்டாசியம், ஸ்கண்டியம், குரோமியம். இங்க குரோமியத்துல 6 சோடியற்ற இலத்திரன்கள் இருக்கு, ஆகவே முதலாவது விடை வராது. 2வது விடை குரோமியம், செப்பு, கலியம். 2வதுல குரோமியம், செப்பு, கலியம். அப்ப உங்களுக்கு இங்க சட்டன் நிலை பாத்தீங்கன்னு சொன்னால் சட்டன் வந்து 4s2 3d10. அப்ப கலியத்துல ஒரு சோடியற்ற இலத்திரன் வரும் 3d10 4s2 4p1 என்ற ஒரு சோடியற்ற இலத்திரன் வரும். கலியமும் இந்த லிஸ்ட்ல இருக்கிறோம். சரியா, கலியமும் சோடியற்ற ஒரு இலத்திரனை கொண்ட ஆளுக்கு வரப்போற. என்ன சொல்லி இருக்கு 2வது விட குரோமியம், செப்பு, கலியம் சொல்லி. குரோமியம் வந்ததால நாங்கள் 2வது விட எடுக்கலாம். குரோமியத்துல 6 சோடியற்ற இலத்திரன்கள் இருக்கு. 3வது விட பொட்டாசியம், ஸ்கண்டியம், புரோமியம். பொட்டாசியத்துல 4s1 ஒரு சோடியற்ற இலத்திரனாக இருக்கு. ஸ்கண்டியத்துல 3d1 ஒரு சோடியற்ற இலத்திரனாக இருக்கு. புரோமின்ல 4p1 ஒரு சோடியற்ற இலத்திரனாக இருக்கு. திசைவின் சக்தி சொட்டன் என்பது உபசக்தி சொட்டன். 3ம் வேறுபட்ட, இது S, இது P, இது D. ஆகவே இந்த விடை மிக பொருத்தமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. நாங்கள் மற்றவையும் செக் பண்ணி கொள்றோம். இப்ப 4வது விட வந்து குரோமியம் வந்து, அப்ப குரோமியம் வந்தால் உங்களுக்கு அது ஜெர்மானியத்துல அப்படி வரா. ஜெர்மானியத்துல இலத்திரன் 4s2 4p2 வரும். அப்ப 2 சோடியற்ற இலத்திரன் வந்து, அப்ப ஜெர்மானியம் இதுல இருக்கு, குரோமியம் இருக்கு. அப்ப இது 2ம் பொருத்தமான. 5வது வந்து ஸ்கண்டியம், குரோமியம், செப்பு. அப்ப இதுல செப்புக்கு சாத்தியப்படும்.
ஒரு சோடியேற்ற எலக்ட்ரான். ஆனால் ஸ்கண்டியத்துக்கும் சாத்தியப்படும், குரோமியத்துக்கு சாத்தியப்படாது. குரோமியத்துல வந்து 6 சோடியேற்ற எலக்ட்ரான் இருக்கு. அப்ப இதுல விட குரோமியத்தை பிடிச்சாலே 4 விடையும் அளவுல பிடிச்சுட்டோம், சோடி முடிஞ்சு. குரோமியத்துல ஒரு சோடியேற்ற எலக்ட்ரான் இல்லை என்ற தகவல் தெரிஞ்சாலே 6 சோடியேற்ற எலக்ட்ரான் இருக்கு என்றால் மிச்ச 4 விட ஓடிடும். ஆகவே உங்களுக்கு இதுல பொருத்தமான ஒரு விட வந்து 3வது விட பொட்டாசியம் 4s1 ஒரு சோடியேற்ற எலக்ட்ரானை கொண்டிருக்கு, ஸ்கண்டியம் 3d1 ஒரு சோடியேற்ற எலக்ட்ரானை கொண்டிருக்கு, புரோமின் 4p1 ஒரு சோடியேற்ற எலக்ட்ரான், சாரி 4p5 அந்த எலக்ட்ரானுக்கு 4p5 அதுல ஒரு சோடியேற்ற எலக்ட்ரான் இருக்கு. உங்களுக்கு தெரியும் 4p1 3 ஓபிட்டல் இருக்கு, 6 எலக்ட்ரான் இருக்கலாம். உங்களுக்கு 5 தான் இருக்கு, 1 சோடியம் ஆக்கப்படாத எலக்ட்ரான். இதுகள் எல்லாம் வந்து தியரட்டிக்கலா படித்து கொண்டு போகிறது, படிச்ச அறிவை பயன்படுத்தி அந்த ஸ்போர்ட்ல நீங்கள் விடையெடுக்கக்கூடிய அளவுக்கு இருப்போம். சரி, பின்வரும் இச்சந்தர்ப்பத்தில் கபில நிற வாயு புறப்படும் என்று சொல்லி, கபில நிற வாயு எந்த சந்தர்ப்பத்துல புறப்படும்? பார்த்தா தான் தெரியும். அப்ப 54வது நீங்கள் 5 விடையை செக் பண்ணணும். முதலாவது MgNO3 MgNO3 twice, அதற்கு ஐதான HCl சேர்த்து, ஐதான HClோட NO3 மைனஸ் என்ன செய்யாது, இடைத்தாக்கமுறாது. ஆகவே இதுல சாத்தியப்பாடு இல்லை. அடுத்தது Mg3N2, அதற்கு நீர் சேர்த்தல். உங்களுக்கு தெரியும் நைட்ரைட்டுகளுக்கு நீர் சேர்க்கைக்கு அமோனியா வாயு வரும், இங்க ஹைட்ரோக்சைடு NH3 வரும். அமோனியா நிறமற்ற ஒரு வாயு, மூக்கி அரிக்கிற மனம் இருக்கு ஆனா நிறமற்றது. ஆகவே கேட்ட வேலைக்கு இது விட இல்லை, வாயு விளைவாகும் ஆனா நிறமுடைய வாயு வராது. ஆகவே இது இல்லை. அடுத்தது கால்சியம் நைட்ரைட், அந்நியங்களுக்கான சோதனை எவ்வளவுக்கு உதவுதுன்னு பாருங்க. NO2 மைனஸ், இது NO3 மைனஸ், இது NO2 மைனஸ். சரியா, இது NO2 மைனஸ். இதற்கு நாங்கள் ஒரு அமிலம் சேர்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு HNO2 வரும். இதுக்கு பிரிகையை பற்றி தான் நான் திருப்பி திருப்பி காய்ச்சி கொண்டிருக்கேன். தாக்கத்துல கல்சியம் குளோரைடு HNO2 வரும். HNO2 ஒரு உறுதியற்ற அமிலம். அப்ப இது ரெண்டு மாதிரி நாங்கள் எழுதி கொண்டிருக்கோம். இப்ப நான் எழுதுறது HNO3 NO. இன்னொரு நிறமற்ற வாயுதான், ஆனாலும் இது வலியோட உடனடியாக தாக்கி NO2 தரும். அப்ப இந்த NO2 சங்காவில நிறமுடைய வாயு. இப்ப இந்தியெல்லாம் என்ன NO2 மைனஸ் இருக்கோ அதுக்கு நீங்க அமிலம் சேர்த்தீங்கன்னா சங்காவில நிற வாயு வரும். சரி, அது கிடைக்கும். அந்த நிறமுடைய வாயுவை நீங்கள் அவதானிக்கலாம். அல்லது நீங்க இந்த தாக்கத்தை இந்த மாதிரி எழுதினால் HNO2க்கு தாக்கம் பழைய சிலபஸ்ல எப்படி இருக்கு, H2O NO NO2 இதை சங்கவில நிறம் அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். அப்ப இங்க நாங்கள் தேவையற்ற நியாயம் கிடைக்கல, இது வந்துதான் தாக்குதல் சொல்லிங்க இப்படியே காட்டிக்கொள்ளும். ஆனா உண்மையில இது சரியானது. ஏன்னு சொன்னால் இந்த NO2 நீர்ல கரைஞ்சா HNO3 வரும். NO2 நீர்ல கரைக்க என்ன வரும், HNO2 HNO3 வரும். அப்ப HNO2 தாக்கி அப்ப அது கேன்சல் பண்ணப்படும். அப்ப HNO3 விளைவா, அப்ப உங்களுக்கு ஒரு HNO3 மிஞ்சும். அப்ப NO வந்து மிச்சமாயிருக்கும். அதான் இந்த தாக்கத்தில் இருக்கு. நீங்கள் இனிமேல் இந்த தாக்கத்தை சஜஸ்ட் பண்ணுங்க. ஆனா இப்படி ஒரு தாக்கம் பழைய சிலபஸ்ல இருக்கு. ஆகவே கேட்ட வேலைக்கு என்ன, கபில நிற வாயுவே தெரியும். யார் செங்கபிலம், NO2 செங்கபிலம். ஆகவே 3வது விடை பொருத்தப்பாடாக இருக்கலாம். 4வது விடையும் பார்ப்போம். MgSO2 இருக்கு, அப்படி ஒரு அந்நியன் இல்லை. MgSO3 அதை நீங்க சின்னதா மாத்திக்கொள்ளுங்க. MgSO3 அதுக்கு HCl சேர்த்தால் வாயு வரும், SO2 வரும். ஆனா SO2 நிறமற்ற வாயு, மூக்கேரிக்கும் மன முடியாது. 4வது விடையில வாயு வெளியேற்றம் பெறும், ஆனா நிறம் இல்லை. 5வது விடை வந்து சோடியம் நைட்ரேட் NaNO3. உங்களுக்கு தெரியும் தான், NaNO3க்கு ஐதான HCl என்ன தாக்கம் இல்லை. அங்க எந்த விதமான வெப்பப்படுத்துறான்னு சொல்லி ஐதான HCl இல்ல, வெப்ப பிரிக்கை. ஒரு லித்தியம் நைட்ரேட்னா சரி, லித்தியம் நைட்ரேட் கூட்டம் ஒன்று நைட்ரேட்டுகள் வெப்ப பிரிகை அடைஞ்சு
நைத் ரைட்டை தரும், NaNO2 தரும். அதே நேரத்தில் நிறமற்ற ஒரு வாயு வரும், O2 வரும். சமப்படுத்தினீங்கன்னா 2 NaNO3 2 NaNO2 வரும், O2. அப்ப நிறமற்ற ஒரு வாயு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இதுல 3 சந்தர்ப்பம் 4 சந்தர்ப்பத்துல நிறமுடைய வாயு வெளியேற்றம் வரும். ஆனால் செங்கவில நிற வாயு வந்து நைட்ரைட்டுக்கு தான் வரும். அந்நியன்களுக்கான சோதனையில ஐதான அமிலம் ஒன்றை பயன்படுத்தி இனங்காணக்கூடிய அந்நியங்கள் தந்திருக்கு. அதனால நீங்கள் திருப்பி திருப்பி படிக்கணும். உளவு கேள்வியில இருந்து நீங்கள் எதை படிக்கணும் படிக்க கூடாதுன்னு விளங்கிக் கொள்ளணும். முதல்ல போய் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் இந்த பாடத்திட்டத்தை எடுத்து பார்க்கணும். என்ன பாடத்திட்டம்? டீச்சர்ஸ் ரெக்கார்ட் புக் சொல்லி கொண்டு எழுதி வச்சிருப்பாங்க. அப்ப அதுல போய் பார்க்கணும். கற்றல் பேரு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அந்த கற்றல் பேருக்குரிய விஷயம் உங்களுக்கு வருதான்னு பாருங்க. அது யார்கிட்ட படிச்சாலும் பிரச்சனை இல்லை. 1000 டீச்சர்ஸ் படிக்கிறீங்களா, அது வேற விஷயம். 1000 டீச்சர்ஸும் கற்றல் பேருக்காக படிப்பீங்கன்னு பாருங்க. 1000 டீச்சர்ஸ் இந்த நோட்ஸ்லயும் கற்றல் பேருக்குரிய விஷயம் இருக்கும்னு பாருங்க. இருந்தா சந்தோஷம். எந்த நோட்ஸ் இருந்தாலும் படிச்சுட்டு நீங்க போகலாம். ஆனா அவர் தந்ததை இவர் தரையில, இவர் தந்ததை அவர் தரையில நோட்ஸ்ல பார்த்து ஒப்பிட்டு அது கூட கிடக்கு இது குறைய கிடக்கு அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பயம் வரும். என்ன படிப்பிக்கலையோ உண்டு. வாழ்க்கையில எக்ஸாம் பேப்பருக்கு வராத விடைகள் எல்லாம் சில கேள்விகளுக்கு இருக்கு, சில நோட்ஸுக்கு இருக்கு. நீங்கள் அதுகளை பார்த்து என்ன செய்யணும்னா புரிஞ்சு கொள்ளும். அதுக்கு என்ன வேணும்? டீச்சர்ஸ் கைட் வேணும், பாடத்திட்டம் வேணும். கற்றல் பேரு நோக்கியதாக உங்களோட நோட்ஸ் இருந்துச்சுன்னு அதுக்கு மேல படிக்கிறாண்டா இது எல்லாத்தையும் படிச்சு கிளியர் பண்ணி போட்டு படிக்க ஆரம்பிக்கணும். எதை படிக்கிறோம் என்னத்தை படிக்கிறோம்னு தெரியாமதான் கணக்க படிச்சுட்டு எக்ஸாம் எழுதி போகணும். அது படிப்பிக்க வலிக்கிற காலத்துலதான் டீச்சர்ஸ் கைட்டு இதே வாசிப்பாங்க. தேவையில்லா எல்லாம் படிச்சிருக்கணும். சரி, 55வது கேள்வி. 3D தாண்டல் மூலகங்கள் சம்பந்தமாக பொதுவான பின்வரும் கூற்றுகளில் இது உண்மையானது அன்று. உண்மையானது அன்று. உண்மையானது அன்று. அவை எல்லாம் அமிலங்களுடன் தாக்கம் புரியும் என்று சொல்லியிருக்கு. 3D தாண்டல் மூலகங்கள் சம்பந்தமாக பொதுவாக பின்வரும் தாண்டல் மூலகங்கள் வந்து தாக்குத்திறன் கூடியவை. அப்ப முதல் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நான் கதைச்சிருக்கேன். இவை வந்து H+ வந்து தாழ்த்தி ஒட்சியேற்றப்படும். அப்ப H+ ஹைட்ரஜன் வாயு தரும். சரியாது? அப்ப அவை எல்லாம் அமிலங்களுடன் தாக்கம் புரியும் என்று சொல்லியிருக்கேன். அப்ப இதுல ஒரு சின்ன ஒரு இடம் வந்து எங்களுக்கு என்ன செய்யும் என்று சொன்னால் ஒரு சிக்கலை கொடுக்கும். செப்பு வந்து ஹைட்ரஜனுக்கு கீழே இருக்கிறதால செப்புக்கு இந்த தாக்கம் சாத்தியப்படாது. ஆனால் இந்த இடத்துல மேலே ஒரு வசனம் பயன்படுத்தப்பட்டிருக்கு, கவனிங்கோ. 3D தாண்டல் மூலங்கள் சம்பந்தமாக பொதுவாக பின்வரும் கூற்றுக்கள் எது உண்மையானது என்று கேட்டிருக்கு. ஆகவே செப்பை வச்சுக்கொண்டு இந்த கூட்டை நான் ரிஜெக்ட் பண்ணலாமா இல்லையா என்பது மேல சொல்லப்பட்ட ஒரு இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பொதுவாக என்றால் 10 மூலகங்கள் இருக்கு, அதுல ஒரு மூலகம் தான் பிரச்சனையா இருந்தா நான் என்ன செய்யறேன், இதை பொது கொண்டு இருக்கேன் அந்த ஒரு மூலகத்தின் நடத்தி. அப்ப இதுல வந்து யாவும் என்ற ஒரு சொல்லு பயன்படுத்தப்பட்டிருந்தா இல்ல செப்பு இருக்கு ஆகவே ஐதான அமிலத்தோடு தாக்காதுன்னு சொல்லியிருக்கான். அப்ப நான் மற்ற கூற்றுகளை வச்சு கொண்டுதான் இந்த கூட்டை பற்றி டிசைட் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப முதலாவது விட இருக்கட்டும், உண்மையானது அன்றல்லோ. அப்ப எல்லாம் அமிலங்களுடன் தாக்கம் புரியும் என்று சொல்லி அவை நிறமுள்ள சேர்வைகளை உருவாக்கும். அவை நிறமுள்ள சேர்வைகளை உருவாக்கும் என்பதும் பிரச்சனைக்குரியதான். என்ன அவை நிறமுள்ள சேர்வையை உருவாக்கும்? என்ன நிறமுள்ள சேர்வையை உருவாக்கும் என்று சொன்னால் தாண்டல் மூலங்கள் எல்லாத்துக்கும் நிறமுள்ள சேர்வை இப்ப இருக்கு. ஸ்கண்டியம் எல்லாம் தாண்டல் மூலம் தான். ஸ்கண்டியத்தின் ஆக்சைடு எல்லாம் வெள்ளை. அவை ஒக்சி அந்நியன்களை உருவாக்குகின்றன சொல்லி எல்லாம் ஒட்சி அந்நியன்களை உருவாக்கல, பொதுவாக ஒக்சி அந்நியன்களை உருவாக்குங்க. மாறுபடும் ஒட்சியேற்ற நிலைகளை காட்டலாம். TiO2 கரிய நிற ஆக்சைடு ஆகும் என்று சொல்லி
எங்களுக்கு மிக தெளிவான ஒரு விடை இங்க வரப்போகுது என்னன்னு சொன்னால் TiO2 டைட்டேனியம் டை ஆக்சைடு. இது ஒரு வெள்ளை நிற பெயிண்டுகள்கிட்ட தயாரிப்பில் ஒரு கரியமாக பயன்படுத்தப்படுவதாக நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன். அப்ப TiO2 வெள்ளை நிற வருது. அப்ப கரிய நிறம் என்று சொன்னதாலையும் சரியான கரிய நிறம் என்று சொன்னதாலையும் மற்றது தவறானது என்று கேட்டிருக்கிறதாலையும் திட்ட தெளிவான ஒரு விடையை நாங்கள் இதுல காண்கிறோம். மிக மிக தெளிவான ஒரு விடை இருக்கு. ஒரு கருப்பு நிற ஆக்சைடை வெள்ளை நிற ஆக்சைடை கருப்பு நிற ஆக்சைடு என்று சொல்லி இருக்கிற இந்த 5 விடைகள்ல நாங்கள் 5வது விடையை என்ன செய்யணும்னா தெரிவு செய்யணும். இதுல மேல இருக்கிற கூட்டுகள்ல பிழைகள் இருக்கு. சரியா, மேல இருக்கிற கூட்டுகள்ல பிழைகள் இருக்கு. அந்த பிழைகள் எல்லாம் பொதுவாக என்று சொல்லப்படுகின்ற அந்த வசனத்துக்குள்ள சில நேரத்துல அக்செப்ட் பண்ணப்படுது. அவதான் இந்த கேள்வியில உள்ள பிரச்சனை. அப்ப முதலாவது கூட்டு எல்லாம் என்று சொன்னதால பிழைதான். அது ஏன்னா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள எல்லாம் அமிலங்களோட தாக்குது என்றால் செப்பு தாக்கல் என்று தானே சொல்றோம். அப்ப அந்த கூட்டு பிழைதான். ஆனா இந்தியாவை என்ன சொல்லியிருக்கணும் என்று சொன்னார் முதலாவது கூட்டுல அவை அமிலங்களுடன் தாக்கம் புரியும் என்று சொல்லியிருக்காங்க. எல்லாம் என்ற வசனத்தை முதலாவது கூட்டையில பயன்படுத்தி இருந்தால் அது நாங்கள் பொதுவாக மேல சொல்லி இருந்தாலும் எல்லாம் என்றது இங்கதான் ஆன்சர்ல எல்லாம் என்று வருது. அப்ப அந்த கூட்டு உண்மையிலே அது பிள்ளைதான். இந்த கூட்டை நாங்கள் எப்படி முடிவை பண்றது? நல்ல முதலாவது எப்படி அவை அமிலங்களுடன் தாக்கம் புரியும் என்று சொன்னால் செப்புக்கு தாக்கம் இல்லை, ஐதான அமிலத்தோடு தாக்கம் இல்லை. அவரை நாங்கள் நெக்லெக்ட் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் பொதுவாக என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அவை இதை நாங்கள் சரி என்று இருக்கலாம். இங்க அவை எல்லாம் அமிலங்களுடன் தாக்க முடியும் என்று சொல்லுங்க. இந்த கூட்டு உண்மையா பிள்ளைதான். செப்பு ஐதான அமிலங்களுடன் தாக்காது. ஆனாலும் நான் அதுக்கு விட கொடுக்கல. சரியான இங்க கடைசியா ஒரு விட மிக தெளிவான ஒரு தவறு இருக்கு. அப்ப அதை தெரிவு செய்யணும்னு சொல்லு. அடுத்தது அவை நிறமுள்ள சேர்வைகளை உருவாக்கும். இது ஓகே. அவை யாவும் நிறமுள்ள சேர்வைகளை உருவாக்கும் என்று சொல்லல. நிறமுள்ள சேர்வைகளை உருவாக்குதானே. தாண்டல் மூலங்கள்ட்ட கட்டியன்களுக்கு நிறம் இருக்குன்னு சொல்றோம் தானே. தானே டீதோப்பு மூலங்கள்ட்ட சிறப்பியல்கள்ல பார்க்கிறோம். ஆகவே அந்த கூட்டு பொதுவாக சரிதான். இப்ப இங்கேயும் யாவும் நிறமுள்ள சேர்வைகளை உருவாக்கும் என்று சொன்னால் பிளாக் மென்ஸ் ஸ்கண்டியத்தின் ஆக்சைடு இருக்கு, டைட்டேனியத்தின் ஆக்சைடு இருக்கு. அப்படி சில பேர் ஆக்சைடுகள் சில பேர் சேர்வைகள் நிறமற்றதாக இருக்கு அல்லது வெள்ளையாக இருக்கு. வெள்ளையை நாங்கள் ஒரு நிறமாக பார்ப்பதில்லை. வெள்ளை ஒரு நிறம் தான். ஆனா இங்க எங்கட பாடத்தை பொறுத்தவரை நாங்கள் அதில் அப்படி காதைக்கிறோம். அவை ஒப்சியன்களை உருவாக்குகின்றன. வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸுக்கு ஒப்சியன் இருக்கு. அப்ப பொதுவாக ஒப்சியன்களை உருவாக்குவது என்பது சரி. மாறுபட்ட ஒட்சிய நிலைகளை காட்டலாம் என்று சொல்லியிருக்கு. ஆகவே சரி. ஆனாலும் ஸ்கண்டியத்துக்கும் சட்டனுக்கும் திட்டமான ஒரு ஒட்சிய நிலை தான். அப்ப யாவும் என்ற சொல்லுகளுக்கு சேர்க்கப்படுமாக இருந்தால் எல்லாம் என்ற சொல்லுகள் சேர்க்கப்படுமாக இருந்தால் எல்லாமே பிழையாக அமையும். அதான் முதலாவதுல எல்லாம் என்று சொன்னதாலே அந்த கூட்டுப்பிழைதான். மற்றதுகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் அந்த கூட்டு போய் கொண்டிருக்கேன். பொதுவாக கேட்கப்பட்டிருக்கு. பொதுவாகவே அது சொல்லப்பட்டிருக்கு. நிறமுள்ள சேர்வுகளை உருவாக்கும், ஒட்சியன்களை உருவாக்கும், மாறுபட்ட ஒட்சியன்களை காட்டலாம். அப்படி வலுவழுத்த போக்கில கூட்டுகள் சொல்லப்பட்டிருக்காங்க. நாங்கள் 100% பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்க தேவையில்லை. ஏன்னா மேலேயே பொதுவாக என்றுதான் கேட்கப்பட்டிருக்கு. அப்ப பொதுவாக என்பது பெரும்பாலும் இருக்கிறதுக்கு 2 விட, ஒன்று முதலாவது, மற்றது 5வது. நான் முதலாவதுக்கு கொடுக்கலையே என்று சொன்னா 5வது பெர்ஃபெக்டா இருக்கிறதால. நீங்கள் TiO2 நிறம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ரூட் ட்ரைல் என்று சொல்லி பார்த்துருப்பீங்க. டைட்டேனியம் டை ஆக்சைடு. சரி, முதலாவதுல அந்த எல்லாம் என்ற வசனத்தை வெட்ட வேண்டியா. அது சப்போஸ் அந்த பிளாக் 56வது குரோமியம் H2O வேறு தரப்பட்டிருக்கு. கட்டமைப்பு சொல்லி கேட்டிருக்கோம். IUPAC விதிக்கு ஏற்ப பெயரை வைத்துக் கொண்டு கட்டமைப்பு எழுதுவோம். அப்ப பேரை பாருங்க. டை அக்வா, புரோமிடோ, டைகார்போனைல்,
ஹைட்ரிடோ குரோமியம் என்று வரும். குரோமியம் ஒரு சிக்கல் சேர்வைக்கு பேர் எழுதினால் சிக்கல் சேர்வைக்கு பேர் எழுதினால் ஆங்கில ஆசிரியர்கள் வாசிக்க கூடாது. ஏனென்றா இடைவெளி விடக்கூடாது. இங்க டி தொடக்கம் இந்த ஒட்சியேட்டன் போடும் வரைக்கும் எங்க பார்ட்டிசம் போட போறோம் என்பது எங்களுக்கு தான் தெரியும். அவர்கள் ப்ரொனவுன்சியேஷன் கொடுக்கறதா இருந்தா அங்கே ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் கொடுக்கணும். ஏழு மண்டா கொடுத்து பார்க்கணும். சரியா? ஆனா நாங்கள் எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே எங்க எங்க பார்ட்டிசம் போடணும், இதுல எத்தனை சொல் இருக்கு எங்களுக்கு தெரியும். சரியா? வெளியில இருந்து பார்க்கிறவர்களுக்கு இதெல்லாம் ஒரே சொல்லாக தெரிய வேணும். இதுதான் எங்களுடைய IUPAC ரூல்ஸ். இதுல நீங்கள் கருதத்தக்க இடைவெளிகளை விடக்கூடாது. இதுல என்ன மாதிரி எழுதியிருக்கின்ற தெரியாது, எழுதியிருக்காங்க. ஓகே, சரிதான். இங்கால அந்நியன் எழுதியிருக்காங்க நைட்ரேட் 5. ஒரு இடைவெளியை தொடர்ந்து நைட்ரேட் 5 வந்து நைட்ரேட் 3 எழுதியிருக்கு. நைட்ரேட் 3 எழுதப்பட்டிருக்கு. அப்ப உங்களுக்கு தெரியும் நைட்ரேட் என்பது NO2 மைனஸை குறிக்கும். 3 நைட்ரேட் 3 என்பது NO2 மைனஸ். ஒக்சோ அந்நியன் இருக்கு. சிக்கல் கட்டியன் ஒக்சோ அந்நியன். சரி, இருக்கிற உடைகள்ல இதை பார்த்து கொண்டே 2வது உடையும் 4வது உடையும் பட்டிக்கலாம். ஒக்சோ அந்நியனை அடிப்படையாக கொண்டு 2வது உடையும் 4வது உடையும் பட்டலாம். வேண்டாம், அங்க NO3 மைனஸ் போடப்பட்டிருக்கு. 2வது உடையில ஒக்சோ அந்நியன் NO3 மைனஸ். NO3 மைனஸ்ல நைதரசன் ஒட்சியேட்டன் என்ன 5. ஆகவே 2வது உடை 4வது உடை பொருத்தம் இல்லை. இப்ப 1வது உடையும் 3வது உடையும் 5வது உடையும் அந்த பக்கத்தால சரி. இது உள்ளுக்குள்ள என்ன விலை இருக்குன்னு நீங்கள் ஒக்சியேட்டன் செக் பண்ணினாலும் ஓகே. சரிதான். நாங்கள் பேரை கட்டமைப்பை பார்ப்போம். இதுல என்னென்ன இணைகள் இருக்குன்னு செக் பண்ணுவோம். அக்வா இருக்கு, அதாவது H2O இருக்கு. எத்தனை இருக்கு? 2 இருக்கு. வேற என்ன இருக்கு? இங்க புரோமிடோ இருக்கு, அதாவது Br மைனஸ் இருக்கு. ஒன்றுதான் இருக்கு. ஆகவே அதை நாங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, அப்படி எழுதலாம் புரோமிடோ. வேற என்ன இருக்கு? கார்போனைல் இருக்கு, அதாவது CO இருக்கு. எத்தனை இருக்கு? 2. வேற என்ன? ஹைட்ரிடோ இருக்கு, H மைனஸ். ஒன்றுதான் இருக்கு. மைய அணு வந்து குரோமியம், ஒட்சியேட்டன் 3. சரியா? ஓகே. இதுல பாருங்க 2 மைனஸ் இருக்கு, இதுல +3 இருக்கு. ஆகவே வலுவளவு வந்து பிளஸ் ஆக இருக்கு. இந்த சிக்கல் சேர்வை இந்த வலுவளவு பிளஸ், சிக்கல் கட்டி என்ற வலுவளவு பிளஸ் ஆக இருக்கு, 1 ஆக இருக்கு. 1 குரோமியத்துக்கு 3, ஒரு மைனஸ் இருக்கு, இதுல ஒரு மைனஸ் இருக்கு, 2 மைனஸ். வெளியில ஒரு பிளஸ் வழி காட்டப்படும். அப்ப அங்க NO2 மைனஸ் எழுதைக்குள்ள அப்படியேதான் வரும். ஏதாவது டுவைஸ் போட்டு இங்கே வலுவளவு மாறிகள் அந்த விடையும் தவிர்க்கப்பட வேண்டிய விடைகள். அப்படி ஒரு விட இங்க இல்ல. ஆனா நீங்க அதை விளங்கி கொள்ள வேணும். சில இதுல அப்படியும் வச்சு வெட்டக்கூடியதாக இருக்கும். இனி நாங்கள் எழுதி கொள்வோம். அப்படி முதல்ல சிக்கல் சேர்வைகள் யாவும் சதுர அடைப்பு குறிப்பில் எழுதப்பட வேண்டும். மைய அணு அல்லது மைய அயன் எழுதப்பட வேண்டும், குரோமியம். அதை தொடர்ந்து இணைகள்கிட்ட கட்டமைப்பு சூத்திரம் எழுதப்பட வேண்டும். அப்படி எழுதும் போது இணைகிற மூலகத்தின் ஆங்கில பெயர், இங்க இணைகிற மூலகம் ஐதர்சன், இதுல கார்பன், இதுல புரோமின், இதுல ஆக்சிஜன். அப்ப புரோமின்ல பி இணைது, சாரி பி, அது புரோமின் ஆல்பபெட் வந்து பி. ஆகவே முதல்ல பி எழுதப்பட வேண்டும். இல்லத்தான். அப்ப புரோமின் வந்து முதலாவதாக எழுதப்பட வேண்டும். முதலாவதாக புரோமின் எழுதப்பட்டிருக்கிற விடையில முதலாவது விடைக்கு பொருத்தப்பாடு இல்லை. ஏன்னா முதலாவது விடையில நீர் தான் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இணைகின்ற பெயருக்கு முன்னுரிமை அளித்திருக்கிற. ஆகவே முதலாவது விட போயிடுச்சு. முதலே 2வது விடையும் தவிர்த்துட்டோம், 4வது விடையும் தவிர்த்துட்டோம். இப்ப முதலாவது விடையும் ஆகும். இவங்கள்ட்ட மிச்சமாக இருக்கிறது 3வது விடையும் 5வது விடை. சரிதாங்க. அடுத்து நாங்கள் எழுத வேண்டியது வந்து இப்ப குரோமியம் Br எழுதிட்டோம்.
அடுத்து நாங்கள் எழுத வேண்டியது கார்பன். கார்பன்ல இருக்கிற சி. ஏன் இது ஆக்சிஜன், இது ஹைட்ரஜன். அப்ப கார்பன்ல இருக்கிற சி. அடுத்து நீங்கள் CO எழுத வேண்டும். COல டென்ட். சரியா? COல டென்ட். அடுத்து என்ன எழுதுறது? இப்ப மிச்சம் இவரை எழுதிட்டேன், இவரை எழுதிட்டேன். இது ஆக்சிஜன், இது ஹைட்ரஜன். ஹைட்ரஜன்ல H இருக்கு, ஆக்சிஜன்ல O இருக்கு. HO முன்னுக்கு இருக்கு ஆங்கிலத்தில் இருக்க 4 தடவை சொல்லிப்பாரு. எனக்கு குழப்புறது. இங்கிலீஷ் தெரியாட்டா அப்படித்தான் இருக்கு. சரிதான்? ஒரு விரல் என்றாலும் வச்சு எண்ணி பார்த்தா அது ஓரளவுக்கு விளங்கும். அப்ப ஹைட்ரஜன் வரும். அப்ப H எழுதப்படும். அடுத்து என்ன? ஹைட்ரஜன் போனா நீ H2O. இது உங்களுக்கு நான் சொன்னான், இப்படி எழுதுறதை விட மற்ற மாதிரி எழுதுறது சிறப்பு. சரி, அதாவது O எழுதி H2 எழுதி இப்படி எழுதுறது அல்ல. ஆனா அப்படி ஒரு விட இங்க ஒரு தடவை எழுதுகிறேன். அதனால நான் ரூல்ஸ் அப்படி நிற்பாங்க. சரி, அப்ப H2O ட்வைஸ். இதுல ஒரு மைனஸ் இருக்கு, இதுல ஒரு மைனஸ் இருக்கு, இதுல +3 இருக்கு. ஆகவே இது பிளஸ். அந்நியன் NO2 மைனஸ். அது எப்படி வரும்? அவ சிக்கல் கட்டியன் எளிய ஒக்சோ அந்நியன். இந்த விட உங்களுக்கு எங்க இருக்குதுன்னு சொன்னால் 3வதுல இருக்கு. அங்கால 3வதுல இணை OH மைனஸ் போட்டிருக்கு. அப்ப அவரை நீங்க முதலே வெட்டி இருக்கு 5வதுல. சரி, 5வது உடையில OH இணையா போட்டிருக்கோம். அப்ப OH இணையா இருக்குன்னா முதலாவதாகவே அதை வெட்டி இருக்கலாம் 5வது உடைய. அப்ப நீங்கள் 5வது உடைய வெட்டினீங்கன்னு சொன்னால் புரோமினை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம்? 3வது உடைய எடுத்திருக்கலாம். கணக்கம் கட வேண்டிய அவசியம் வந்திருக்காது. இணைகளையே செக் பண்ணிருக்காங்க. ஹைட்ரிடோ தான் எழுதியிருக்காங்க. ஹைட்ரிடோ ஹைட்ரோக்சிடோ தான். இணை OH மைனஸ் எழுதினது போல ഇതിന്റെ പേര് ഹൈഡ്രോക്സിഡോ. இங்க இருக்கிறது ஹைட்ரிடோ. அப்ப H மைனஸ் தான் இருக்கு. பேரிடு ஒவ்வொரு எக்ஸாம் பேப்பர்ல மிக முக்கியமானது. இப்ப எஸ்ஏ கேள்வியில கொண்டே கேட்கிறோம். MCQல வந்தால் எழுதினதெல்லாம் செக் பண்ணலாம். எஸ்ஏல எழுதுறேன்னா நாங்கள் தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணுவோம். சரி, 57வது அசேதன சேர்வை வை செறிந்த எச்சனத்துடன் கொதிக்க செய்த போது இருண்ட நிறமுள்ள வாயுவை கொடுத்ததுன்னு சொல்லியிருக்கு. ஒரு வை என்ற ஒரு சேர்வைக்கு செறிந்த எச்சனோத்திரி சேர்க்கப்பட்டிருக்கு. கான்சன்ட்ரேட்டட் எச்சனோத்திரி சேர்த்திருக்கு. கொதிக்க செய்த போது இருண்ட நிறமுள்ள வாயுவை கொடுத்தது. இவ்வாறு பெறப்பட்ட கரைசல் பேரியம் குளோரைட் கரைசலுடன் வெண்ணிற வடிவை கொடுத்தது வையாக இருக்கக்கூடியது என்று சொல்லியிருக்கு. ஆகவே இருக்கிற விடைகளை வச்சுக்கொண்டுதான் இதுக்கு நாங்கள் விடைய தேடணுமே தவிர நாங்கள் இந்த 2 தகவலையும் வச்சுக்கொண்டு விட சொல்லலாம். முதலாவது விட CuBr, 2வது விட Ag2CO3, 3வது CuI, 4வது AgI, 5வது PbO.
தரவை திருப்பி வாசிக்கிறேன். அசேதன சேர்வை வை செறிந்த எச்சனோத்துடன் கொதிக்க செய்த போது இருண்ட நிறமுள்ள வாயுவை கொடுத்தது. இதுல Br மைனஸ் இருக்குது, Br2 ஆக ஒட்சியேற்றப்படும். செறிந்த எச்சனோத்துரியால Br மைனஸ் Br2 ஆக ஒட்சியேற்றப்படும். அதே நேரத்தில் HNO3 வந்து NO2 ஆக தாழ்த்தப்படும். இதுவும் செங்காபில நிறம், இதுவும் செங்காபில நிறம் இருக்கட்டும். இதற்கு நாங்கள் ஒரு அமிலத்தை சேர்த்தால் இது கார்பனேட், அப்ப CO2 வாயு வரும், இது NO2 வாயுவை தரும். எல்லா இதுலயும் இங்க கன்சன்ட்ரேட்டட் HNO3 இருக்கிறதால இது வரும். ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், இங்க HNO3 ஒரு சீட்டியாக தொழிற்படையில வெறுமனே அமிலமாக தொழிற்படுது. ஆகவே இதுல NO2 வராது. இதுல Ag பிளஸ் CO3 2 மைனஸ் அமிலத்துல இந்த H+ வாங்கி CO2 தரும். இங்க யாரையுமே ஒட்சியேட்டி இல்லை. இதுல Br மைனஸ் Br2 ஒட்சியேற்றப்படுறதால HNO3 உள்ள நைதரசன் தாழ்த்தப்படும். இங்க நைதரசன் தாழ்த்தப்படாது, அப்ப அது NO2 வராத சொல்லு. அடுத்தது இங்க I மைனஸ் இருக்கு, அப்ப I2 ஒட்சியேற்றப்படும், NO2 ஆக தாழ்த்தப்படும். இது ஊதா நிறம் என்று சொல்றோம், இது செங்கவில நிறம் என்று சொல்றோம். இங்கேயும் கான்சன்ட்ரேட்டட் HNO3 வந்து I2வும் NO2வும் வரும். இதுல NO2 வரும், காரணம் I மைனஸ் வந்து I2 ஒட்சியேற்றப்பட HNO3 வந்து NO2 ஆக தாழ்த்தப்படும். அப்ப இதே அவதானம் இங்கேயும் கிடைக்கும். இதுல வந்து கான்சன்ட்ரேட்டட் HNO3 வந்து இந்த தாக்கம் வந்து இடப்பெயர்ச்சி தாக்கமாகத்தான் இருக்கும். அப்படி இல்லையா இந்த Bv2+ வந்து Bv4+ ஒட்சியேற்றப்படலாம். அது சாதாரணமாக அந்த தாக்கத்தை நாங்கள் கருதுகிறீங்க. இல்லையா நீங்க எழுதி கொள்ளலாம், Bv4+ ஆக ஒட்சியேற்றப்படுதான்னு சொல்லலாம். HNO3 தான் சிறந்த ஒட்சியேற்றும் கருவி. அப்ப இது இப்படி ஒட்சியேற்றப்படும். அப்ப நைட்ரேட் வந்து என்ன செய்யும், வாயு உலவே வராது. அப்ப இங்க வந்து உங்களுக்கு எந்த விதமான வாயுவும் விடாது. அப்படி என்ன செங்கவில நிற வாயு ஒட்சியேற்றதாக நடந்தால் தான் இந்த செங்கவிலத்தை அவதான் அது இருக்கட்டும். பாப்ப அசேதன சேர்வை செறிந்த எச்சனத்துடன் கொதிக்க செய்த போது இருண்ட நிறமுள்ள வாயுவை கொடுத்தது. இவ்வாறு புறப்பட்ட கரைசலுக்கு பேரியம் குளோரைட் கரைசல் சேர்க்க. விளைவு கரைசலுக்கு பேரியம் குளோரைட் கரைசல் சேர்க்க விளைவு கரைசலுக்கு பேரியம் குளோரைட் கரைசல் சேர்க்க எங்களுக்கு வெள்ளை வீழ்வடிவு வருகுது அப்படின்னு சொல்றோம்னு சொன்னால், எங்களுக்கு வெள்ளை வீழ்வடிவு வருகுது என்று சொல்றோம்னு சொன்னால், ரெண்டு மாதிரி இதை நீங்கள் யோசிக்கலாம். உடனும் பேரியம் குளோரைட்டோட வெள்ளை வீழ்வடிவு வருதுன்னா இல்லாட்ட தாக்கட்டும் என்னவா இருக்கும், SO4 தான் இருக்கு. ஏன் பேரியம் 2+ வந்து SO4 பேரியம் சல்பேட் வரும் சொல்லி. ஆனா அந்நியங்களுக்கான சோதனையில கட்டியன்கள் குறுக்கீட்டு ஏற்படுத்தும் என்று கதைச்சிருக்கு. இதுல நீங்கள் பேரியம் குளோரைட் சேர்க்கைக்கு SO4 இருந்தா தான் வெள்ளை வீழ்வடிவு வரணும் அவசியம் இல்லை. இந்த அந்நியன்ற ஒரு கட்டியனாக Ag+ இருந்தால் இந்த Cl- என்ன செய்யலாம் என்று சொன்னால், இதோட சேர்ந்து AgCl வீழ்வடிவை தரலாம், வெள்ளை வீழ்வடிவு தரலாம். அதுக்காகத்தான் நாங்கள் SO4 சோதனை செய்யும் போது அங்க இருக்கிற கட்டியனை அகற்ற நாங்கள் பேரியம் 2+ அங்க போய் SO4 தாக்கம் பண்ணி நினைச்சு கொண்டிருக்க Cl- அங்க இருக்கிற கட்டியனோட தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? ஆகவே இந்த வெள்ளை வீழ்வடிவு கட்டாயம் இங்க SO4 இருக்கணும்னு அவசியம் இல்லை. பேரியம் குளோரைட்ல இருக்கிற Cl- இங்க இருக்கிற கட்டியனோட வீழ்வடிவை தர வாய்ப்பு இருக்கு. அப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க Bv2+, இதுல Ag+, இது Cu+. ஆனா செறிந்த HNO3 என்பதால Cu2+ ஆக ஒட்சியேற்றப்பட இடம் உண்டு. Cu2+க்கு Cl- வீழ்வடிவு வராது. இனி நீங்க பாருங்க, இதுவும் செங்கவில நிறம், இதுவும் செங்கவில நிறம். ரெண்டு செங்கவில நிறங்களும் சேர்ந்தா கொஞ்சம் டார்க்கா செங்கவில நிறம் இருக்கும். இருண்ட நிறம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இது ஊதா நிறம், இது செங்கவில நிறம். அப்ப ரெண்டு வாயுக்களும் சேரியக்குள்ளதான் இந்த இருண்ட நிறம் அவதானிக்கப்படும். அப்ப இது எங்க எங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால், மூன்றாவதுலையும் நாலாவதுலையும் தான் இந்த அவதானம் கிடைக்கும். I- I2 ஆக ஒட்சியேற்றப்பட்ட ஊதா நிறம் பெறும், NO2 தாழ்த்தப்பட்டு வாரதால செங்கவில நிறம் பெறும். இந்த ரெண்டும் சேரிக்குள்ளதான் எங்களுக்கு இந்த இருண்ட நிறம் பெறும். அவ இதுலயோ அல்லது இதுலயோ உங்களுக்கு செங்கவில நிறம் மட்டும்தான் பெறும். மற்றும்படி ஊதா இருண்ட நிறமாக இருக்காது. அப்ப ஊதா நிறமும் வருது. அப்ப ரெண்டு விட எங்கள்கிட்ட இருக்கிறா, ஒன்று CGI இருக்கலாம் அல்லது AGI இருக்கலாம்.
I மைனஸ் ஒட்சியேற்றப்பட்ட I2 போனா அப்புறம் விளைவு கட்டியன் வந்து ஒன்று Cu2+ ஆக இருக்கும் அல்லது Ag+ ஆக இருக்கும். இதற்கு நீங்கள் பேரியம் குளோரைடு சேர்த்தால் Cu2+ Cl- ஓட வீழ்வடிவை தராது. Cu+ என்றா வெள்ள வீழ்வடிவு வரும். அதான் நான் சொல்லிட்டேன் செறிந்த HNO3. அப்ப Cu+ Cu2+ ஆக ஒட்சியேற்றப்பட்டது. ஆகவே அது Cu2+க்கும் பேரியம் குளோரைடுக்கும் தாக்கம் இல்லை. அப்ப Ag+க்கும் பேரியம் குளோரைடுல உள்ள Cl- தாக்கத்தில் AgCl வெள்ளை வீழ்வடிவாகும். AgCl வெள்ளை வீழ்வடிவை நாங்கள் இதுல எதிர்பார்க்கிறோம். உங்களுக்கு இருக்கிறதுக்குள்ள பொருத்தமான அமையக்கூடிய விட வந்து Ag. இனி திருப்பி யோசிச்சு பாருங்க, AgIக்கு நீங்கள் செறிந்த HNO3 சேர்த்தால் இந்த அவதானம் உங்களுக்கு கிடைக்கும். கட்டியன்கள் வந்து குறுக்கீட்டை ஏற்படுத்தும் என்பதால சோடியம் கார்பனேட் பிரித்தெடுப்பான் தயாரிச்சார். AgIக்கு செறிந்த HNO3 சேர்க்கமாக இருந்தால் I- வந்து I2 ஆக ஒட்சியேற்றப்பட இன்னொரு வரும். இந்த ரெண்டும் சேர்ந்து இருண்ட நிறம். காரணம் இது ஊதா, இது செங்கம். ஊதாவும் செங்கவிலும் சேருக கிட்டத்தட்ட கருப்பு மாதிரி தான் இருண்ட நிறம் தான். அப்ப இது அன்னையன் வந்து கட்டியன் Ag+ ஆயிருக்கும். விளைவு கரைசல் என்பது Ag+ கொண்ட கரைசல். அதற்கு நீங்கள் பேரியம் குளோரைடு சேர்க்கல உங்களுக்கு வெள்ளை வீழ்வடிவு. ஆகவே இதுக்கு பொருத்தமான விட வந்து AgI ஆக இருக்கு. அதுல இன்னொரு கேள்வி இருக்கு, நான் இலக்கம் போடாதால அதுக்கு ஆன்சர் கொடுக்கல. அது எத்தனை பேர் பாத்தீங்களோ தெரியாது. சரி, அதை நான் யோசிக்கல, அது கேள்வி என்றே யோசிக்கல. நான் நம்பர் பண்ணல. அதுல ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு கேள்வி இருக்கு. அதுல பாருங்க, முதலாவது சொல்லப்பட்டது OH- முன்னிலையில் H2S உடன் ஒரு கருமையான வீழ்வடிவை தரும் என்று சொல்லி இருக்கு. சரியா? OH- முன்னிலையில H2S ஓட ஒரு கருமையான நிறம் தருதான். ரெண்டாவது என்ன சொல்லி இருக்கிறோம்னு சொன்னா ஐதான HCl ஓட H2S வாயுவை தருதுன்னு சொல்லி இருக்கு. ஐதான HCl சேர்க்க H2S வாயு வெளியில வருதான். மூன்றாவது செறிந்த அமோனியாவோட நீல நிற சிக்கலை தருதான். நீல நிற சிக்கலை தருதான். அந்த கட்டியனை இனங்காண்க சொல்லி சரியா? ஐதான HCl H2S உடன் வீழ்வடிவை தரா. H2S உடன் வீழ்வடிவை தரா. அமில ஊடகத்தில் H2S ஓட வீழ்வடிவு பெறா என்றால் பண்பருவப்பு கூட்டம் 2 சேர்ந்த ஒரு கட்டியனாக இருக்க வேண்டும். 4 சேர்ந்த கட்டியனாக இருக்க வேண்டும். OH- H2S ஓட வீழ்வடிவை தருது, HCl இருக்க வீழ்வடிவை தரையில சொன்னால் அது கட்டாயம் பண்பருவப்பு கூட்டம் 4 குறியோடா இருக்க வேண்டும். விடைகளப்பா, முதலாவது விட வந்து Cu2+ சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது விடையில Mn2+ சொல்லப்பட்டிருக்கு. மூன்றாவது CO2+ சொல்லப்பட்டிருக்கு. நாலாவது Na2+, அஞ்சாவது PbO Fe2+. Fe2+. இப்ப முதல் கார ஊடகத்தில் H2S ஓட கருப்பு நிறத்தை செப்பும் தரும், கோபால்ட்டும் தரும், நிக்கலும் தரும், இரும்பும் தரும். MnS மட்டும் மென்சுவப்பு. அப்ப அவர் விட இல்லை. முதலாவது வச்சுக்கொண்டு இவர் விட இல்லை என்பது தவிர்த்துக் கொள்ளலாம். அமில ஊடகத்துல வீழ்வடிவை தராது. அமில ஊடகத்துல வீழ்வடிவை தராதுன்னு சொன்னால் இது அமில ஊடகத்துல வீழ்வடிவை தரும், இது அமில ஊடகத்துல வீழ்வடிவை தரும், இதுதான் தராது. அமில ஊடகத்துல வீழ்வடிவை தராது என்பதால கோபால்ட் 3+ஐயும் Cu2+ஐயும் தவிர்த்துக் கொள்ளலாம். அமில ஊடகத்துல வீழ்வடிவை தராது. Na2+க்கும் அமில ஊடகத்துல வீழ்வடிவு இல்லை, Fe2+க்கும் இல்லை. அதாவது Fe2+ கரைஞ்சு வடிதிரவத்துக்கு வரும். மூன்றாவது சொல்லிட்டு செறிந்த அமோனியாவோட நீல நிற கரைசல் தரும். இதுக்கு அமோனியாவோட சிக்கல் இருக்கு. ஆகவே விட Na2+. அல்லது முதலே இந்த இயல்பை நீங்கள் பயன்படுத்த போறீங்கன்னு சொன்னால் இதுவும் அமோனியாவோட சிக்கலை தராது, இதுவும் அமோனியாவோட சிக்கலை தராது. இந்த ரெண்டு பேரையும் தவிர்த்து கொள்ளலாம்.
இதுக்கும் அமோனியாவோட சிக்கல் இருக்கு, இதுக்கு இருக்கு, இதுக்கு இருக்கு. இது நீளம், இது மஞ்சள். அப்ப இவரை தவிர்த்து கொள்ளலாம். இந்த ஒரு ஆளை வச்சு கொண்டு யோசிக்கிறதாக இல்லை. இப்ப மிஞ்ச போற விட ரெண்டு, ஒன்று Cu2+ Na2+. அமில ஊடகத்துல வீழ்வடிவை தரையில என்றால Cu2+ இல்ல Na2+. அது உங்களை பொறுத்தது. நீங்கள் எதை யோசிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சில இதுல உங்களுக்கு விட சுகமாக வரும், சில இதுல கஷ்டமாக. நீங்கள் கையாளுகிற கருத்து தான் அதுல முக்கியமானது. நீங்கள் எந்த தொடர்பை முதல்ல அப்ளை பண்றீங்களா என்பதை பொறுத்து இந்த விட உங்களுக்கு இலகுவாகிறது. ஒன்றா செக் பண்ணி கொண்டு வர்றதும் அல்லது இடையில இருந்து ஒரு ஆளை செக் பண்றது, ஏதோ ஒன்று விட வெளியில போய் சரி. அப்ப இதுக்கு நான் கேள்வி போடல. அப்ப இது நீங்கள் சும்மா அண்ணம் இடையில ஒரு இலக்கம் இல்லாத ஒரு கேள்வி இருந்தது. இத்தனை பேர் கவனிச்சிங்களோ தெரியும். சரி, அடுத்து 58. பின்வருவற்றுள் இது NaOH வெப்பமேற்று அமோனியா வாயுவையும் ஐதானேச்சியலுடன் கபிலனுற வாயுவையும் வெளிவிடும் சொல்லி விடைகளை வச்சுக்கொண்டுதான் இதுக்கு நீங்க விட சொல்லலாம். NH4Cl முதலாவது விட, இரண்டாவது KNO2, மூன்றாவது CONH2 அதாவது யூரியா, நாலாவது அமோனியம் நைட்ரைட் NH4NO2, அஞ்சாவது அமோனியம் கார்பனேட். அமோனியம் கார்பனேட் இனி நீங்கள் சொல்லப்படுற அவதானங்களை வச்சுக்கொண்டு பாருங்க. NaOH வெப்பமேற்ற அமோனியா வாயுவை ஐதானேச்சியலுடன் கபிலனுற வாயுவையும் வெளிவிடும். அப்ப ஐதானேச்சியலோட கபிலனுற வாயுவை இது தராது, இதுக்கு கபிலனுற வாயு வராது. இது NaOH வெப்பப்படுத்த அமோனியா வரும் சரி, ஐதானேச்சியலோட கபிலனுற வாயு வராது. இது தரும், இதுவும் ஐதானேச்சியலோட கபிலனுற வாயு தராது. இங்க NO2- இருக்கு, இதுலயும் NO2- இருக்கு. ஆகவே ரெண்டும் ஐதானேச்சியலோட கபிலனுற வாயு தரும். NO2- அமிலம் ஜெயிக்க. பின்னோடுள் இது NaOH வெப்பமேற்ற அமோனியா வாயுவையும் ஐதானேச்சியலுடன் கபிலனுற வாயுவையும் வெளிவிடும் என்று கேட்டிருக்கிறார். இப்ப எங்கள்கிட்ட மிச்சமா இருக்கிறது ரெண்டு விட, ஒன்று இது மற்றது இது. இதுக்கு NaOH வெப்பப்படுத்தினால் அமோனியா வராது, இதுல இருக்கிறது பொட்டாசியம். மற்றது NO2- NaOH வெப்பப்படுத்த அமோனியா வராது. அப்படி என்ன செய்யணும் என்று சொன்னால் NO2- அலுமினியம் சேர்க்கும். அலுமினியம் சேர்த்து NaOH வெப்பப்படுத்தினா அமோனியா வரும். அல்லது சட்டன் சேர்க்கும், அல்லது ரெண்டையும் கொண்ட கலப்புலோகம் தேவதா சேர்க்கும், தேவதா அலோய் சேர்க்கும். ஆகவே KNO2 இல்லை. அப்ப உங்களோட விட NH4NO2. இதுக்கு NaOH சும்மா சேர்த்தாலே அமோனியா வரும். இதுல NO2- இருக்கால அமிலம் சேர்க்க செங்கபிலனுற வாயு. சரிதானே? அப்ப உங்களுக்கு அதுபடி எடுக்கக்கூடிய ஆய்வுக்கு 4வது பொருத்தப்பாடு. 59. ஒரு கரைசல் Pb2+ Fe2+ Cu2+ அயன்களை கொண்டுள்ளது. Pb2+ Fe2+ Cu2+ அயன்களை கொண்டுள்ளது. இக்கரைசல் செறிந்த HNO3 கரைசல் சேர்த்து வெப்பப்படுத்தப்பட்டது. Pbi2+ கரைசலில் இருந்து வேறு பிரித்து பயன்படுத்தக்கூடிய தாக்கியது என்று கேட்டிருக்கு. இந்த Pb2+ இந்த கரைசலில் இருந்து வேறு பிரித்து அறிகிறதுக்கு என்ன செய்யலாம், எந்த தாக்கியை பயன்படுத்தலாம்? Pb2+, Fe2+, Cu2+ அயன்களை கொண்டுள்ளது. கரைசல் செறிந்த HNO3 கரைசல் சேர்த்து வெப்பப்படுத்தப்பட்டது. இப்ப எங்கள்கிட்ட என்ன இருக்கு? 3 கட்டியங்களும் இருக்கு. நீங்க HNO3 சேர்த்து வெப்பப்படுத்திருக்கீங்க, சந்தோஷம், இருக்கட்டும். Pb2+ கரைசலில் இருந்து வேறு பிரிக்க பயன்படுத்தக்கூடிய தாக்கியது என்று கேட்டு. முதலாவது HCl. HCl சேர்த்தால் Pb2+ PbCl2 ஆக வீழ் வடிவாகும். Fe2+க்கும் வீழ் வடிவில்லை, Cu2+க்கும் வீழ் வடிவில்லை, இருக்கட்டும்.
முதலாவது இந்த விடை இருக்கிறது. இரண்டாவது அமோனியம் ஹைட்ரோக்சைடு. அமோனியம் ஹைட்ரோக்சைடை நாங்கள் சேர்த்தோம் என்று சொன்னால் இதுவும் வீழ்வடிவாகும், இதுவும் வீழ்வடிவாகும், இதுவும் வீழ்வடிவாகும். மிகையில இது சிக்கலையினை தோற்றுவிச்சு கரையே இந்த ரெண்டின் வீழ்வடிவும் இருக்கும். அப்ப இவரை நாங்கள் செப்பரேட் பண்ணிடலாம். மூன்றாவதுல சோடியம் கார்பனேட் சேர்க்கப்பட்டிருக்கு. இதுவும் கார்பனேட் வீழ்வடிவாகும், இதுவும் கார்பனேட் வீழ்வடிவாகும், இதுண்ட கார்பனேட்டும் வீழ்வடிவாகும். அப்ப மூன்றின் வீழ்வடிவம் வச்சு ஒன்றும் செய்கிறாது. நாலாவதுல H2S சேர்க்கப்படுது. H2S என்றால் PBS வீழ்வடிவாகும், CGS வீழ்வடிவாகும், FES வீழ்வடிவாகும். கார ஊடகம் அல்லது நடுநில ஊடகத்துல FES வீழ்வடிவாகும். எல்லா கருப்பு வீழ்வடியும் வேறுபடுத்த முடியாது. அடுத்தது NaOH இருக்கு. இந்த NaOH மூன்று பேருக்கும் ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவம் இருக்கும். ஆனால் மிகையில PB மட்டும் சிக்கலையினை தோற்றுவிச்சு என்ன செய்யும் சொன்னால் கரை. இதை நான் ஒரு பாஜ்யக்கோட்டு படத்துல காட்டுவதாக இருந்தால் இந்த மூன்றையும் கொண்ட கரைசலுக்கு Pb2+, Fe2+, Cu2+, மூன்றையும் கொண்ட கரைசலுக்கு மிகை NaOH சேர்த்தால் வீழ்வடிவு FeOH twice CuOH மட்டும் கொண்டு வடிதிரவத்துல NaOH Pb2+ சிக்கலையினை தோற்றுவிச்சு கரைஞ்சிருக்கு. அப்ப இங்கேயும் நீங்கள் அதே கதையை கதைச்சால் வீழ்வடிவுக்குள்ள PbCl2 மட்டும் இருக்க, இது ரெண்டும் வடிதிரவத்துக்கு இருக்கு. Fe2+ம் Cu2+ம் வடிதிரவத்துக்கு இருக்கு. அப்ப இப்ப கேள்வி என்னன்னா, முதலாவது விடை HCl அல்லது அஞ்சாவது விடை NaOH என்பதா கேள்வி. சரியா? இப்ப ஐதான HCl பயன்படுத்தி PbCl2 செப்பரேட் பண்ணி எடுக்கலாம், Pb2+ வெளியில எடுக்கலாம். இந்த இடத்துல யார் விடை என்பதுதான் இப்ப எங்கட பிரச்சனை. இதுல யாரை நாங்கள் விடையாக கொடுக்கலாம். இதுல ஒரு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னால், செறிந்த HNO3 கரைசல் சேர்த்து வெப்பப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி இருக்கு. அப்ப செறிந்த HNO3 கரைசல் சேர்த்து வெப்பப்படுத்தினால் முதலாவது வேலை திட்டம் என்ன நடக்குது? தந்த கரைசல் தான் Pb2+, Fe2+, Cu2+, இந்த மூன்று தான் தந்தது. முதலாவது வேலை திட்டம் HCl சேர்க்கிறேன், கான்சன்ட்ரேட்டட் HNO3 சேர்த்து செறிந்த HNO3 சேர்த்து. அப்ப என்ன நடக்கும்? வெள்ளன ஒரு ககலில சொன்னேன் Pb2+, Pb4+ ஆக HNO3 உட்சியேற்றப்படலாம்னு சொல்லி. அப்ப Fe2+ என்ன செய்யும்? Fe3+ உட்சியேற்றப்படும், Cu2+ அப்படிதான் இருக்கு. இப்ப நாங்கள் HCl சேர்க்க போறது யாரு கண்டால் இந்த கரைசலுக்கு, HNO3 சேர்த்து வெப்பப்படுத்தப்பட்ட இந்த கரைசலுக்கு. இதுக்கு நீங்க HCl சேர்த்தால் PbCl4 வீழ்வடிவு ஆகாது. PbCl4 வீழ்வடிவு ஆகாது, PbCl2 தான் வீழ்வடிவு. ஆகவே HCl சேர்த்தால் நீங்கள் இந்த இடத்துல இவரை PbCl2 ஆக வீழ்வடிவாக்க முடியாது. ஆனால் இதற்கு NaOH சேர்த்தோம், இதுக்கு NaOH சேர்த்தோம் என்றால் PbOH 4 times வீழ்வடிவாகும். இது மிக NaOH என்ன செய்யும்? சிக்கலையினை தோற்றுவிச்சு கரை. ஆகவே வடிதிரவத்துக்குள்ள என்ன வரும் சொன்னால் வடிதிரவத்துக்குள்ள சிக்கலையினை வீழ்வடிவுக்கு FeOH thrice தான் வரும். OH thrice, இங்க CuOH thrice. சரி, அப்ப முதலாவது தகவல் HNO3 சேர்த்து ஒட்சியேற்றி இருக்கிறதால ஐதான் HCl பயன்படுத்தி நீங்கள் இதுல இருந்து வேறுபடுத்த முடியாது. NaOH சேர்த்து தான் நீங்கள் வேறுபடுத்தலாம். சரிதானே? மித்த கேள்விகளை நாங்கள் ஈவினிங் பார்ப்போம். இதோட நான் நிறைவு செய்து கொள்கிறேன்.